பாவம் வாசு சின்ன பையன் வேற. அவன் பிறந்த நாளை கொண்டாடணும்னு ரொம்ப ஆசையா இருப்பான். போய் அவங்க அம்மாவை பத்தின உண்மைய வீட்ல சொல்லிட்டா வீடே ரொம்ப ரணகலமா ஆயிடும். காலையில வாசுவால பிறந்த நாளை கொண்டாட முடியாது. அதனால இன்னைக்கு ஒரு நைட் பொறுத்துக்கும். காலையில வாசு சந்தோஷமா கேக் எல்லாம் கட் பண்ணி பர்த்டே கொண்டாடினதுக்கு அப்புறமா இந்த விஷயத்த எல்லார்கிட்டயுமே சொல்லிடலாம். சரிதான்க்கா, எங்க சித்தி பண்ண தப்புக்காக வாசுவோட சந்தோஷத்தை ஏன் கெடுக்கணும்? நாளைக்கு அவன் பிறந்த நாள் கொண்டாடி முடிச்சதுக்கு அப்புறமே இந்த விஷயத்த நம்ம சொல்லிடலாம். அப்போ நாளைக்கு எல்லாத்தையும் பாத்துக்கலாம். சரி, உங்க 2 பேருக்கும் ஓகேனா எனக்கும் ஓகேதான். மா போதுமா விடுமா. கொஞ்சம் இருடா. மா வாசு ரெடி ஆயிட்டியா? ஒரு நிமிஷம். வாசு முதல்ல அப்பாவை போய் கும்பிட்டுக்கோ. சரி. ஏமா மீனாட்சி கேத்துமா. வாசுக்கு நல்லபடியா கேக் எல்லாம் கட் பண்ணி பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியாச்சு. எல்லாரும் அவனுக்கு கிஃப்டும் கொடுத்துட்டீங்க. ஆனா இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் அவனுக்கு கொடுக்காம இருக்கு. ஏன்னா அந்த கிஃப்ட் தான் இன்னைக்கு வாசுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிஃப்ட். கிஃப்டா? ஏய் இதான் எல்லாரும் gift கொடுத்துட்டாங்கல்ல, நீ என்ன ஸ்பெஷல் gift அது இதுன்னு உளறிக்கிட்டு இருக்க? இப்படி என்னடி gift? இரு மாமா. திவ்யா அக்கா அந்த கிஃப்ட் எல்லாரும் பாக்கட்டும். போய் எடுத்துட்டு வரி. இதான் ஸ்பெஷல் கிஃப்டா? இவ சொல்லிதான் நீ இத குடுக்கணுமா? அக்கா, இந்த கிஃப்ட கடைசியா தான் குடுக்கணும். ஏன்னா இது ஹாசினி அக்கா சொல்ற மாதிரி ரொம்பவே ஸ்பெஷல் கிஃப்ட் தான். என்ன திவ்யா, இவங்க தான் குழப்பிட்டு இருக்காங்கன்னா நீயுமா? புரியுற மாதிரி 2 பேரும் பேசவே மாட்டீங்களா? தாரணே கோவப்படாத கண்ணு. வாசு நான் சொல்றது உண்மைதான். இந்த கிஃப்ட் உனக்காகவே உங்க அம்மா ரொம்ப நாளா பாதுகாத்து வச்சிருந்த கிஃப்ட். அததான் திவ்யா உன்கிட்ட குடுக்கறா. மத்தபடி இந்த கிஃப்ட் ரெடி பண்ணதே உன் அம்மா தான். இவ என்னடா? ஹாசினி, நம்ம மறுபடியும் குழப்புற. முதல்ல இது ஏதோ ஸ்பெஷல் கிஃப்ட்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இதை ரங்கநாயக்கா தான் ரொம்ப நாளா பாதுகாத்து வச்சிருந்ததுன்னு சொன்னேன். ஆனா ரங்கநாயக்கா எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி முடிச்சுட்டு இருக்கேன். ஏய், உண்மையிலேயே கிஃப்ட் தானா இல்ல நீயும் திவ்யாவும் பொழுது விளையாடிட்டு இருக்கீங்களா? ஜிலேபி, என்ன அவசரப்படாதீங்க. இந்தா பிரிச்சு